நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. சிவகங்கை மாவட்ட காரைக்குடியில் நடைபெற்ற திமுக மாணவர் அணியினர் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன், முன்னாள் அமைச்சர் முகவை மு தென்னவன், மாவட்ட துணை செயலாளர் சேர்மன் சேங்கை மாறன், காரைக்குடி துணை மேயர் மற்றும் மாநகர கழக செயலாளருமான நா குணசேகரன் வரவேற்புரை ஆற்றினார். மாநில மாணவரணி துணை செயலாளர் ஜே ராமகிருஷ்ணன், மாநில கோபேசிய துணை செயலாளர் முனைவர் தமிழ்பிரியா வேங்கை பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். அப்போது பேசிய முகவை தென்னவன், இந்த இயக்கம் மொழி போரை கண்ட இயக்கம், மொழிக்காக பல இன்னுயிர்களை இழந்த இயக்கம், பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்தி மொழியை திணிக்க நினைப்பது, நிதி தர மறுப்பது, புதிய கல்விக் கொள்கையை காரணம் காட்டி இந்தி மொழியை கட்டாயப்படுத்தி திணிக்க நினைப்பது என ஒன்றிய அரசு தொடர்ந்து ஓர வஞ்சனையுடன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து இதே நிலையை ஒன்றிய அரசு கையில் எடுக்குமேயானால் நாம் மீண்டும் மொழி போரை நடத்திட வேண்டும் எனவும் தெரிவித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார்.